கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கதை தேர்ந்தெடுத்தாச்சு, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. கிடைச்ச ஏற்பாடு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான இல்லை, ப்ரொடியூசர் பண்ண மாட்டார், நீங்கள் தான் பண்ணணும். கதாபாத்திரங்களை எந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தேர்வு பண்றது ஒரு பெரிய வேலை. இருக்கிறவன அப்படியே தேடி போறதில்ல. அந்த கதைக்குள்ள அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக நீங்க டிராய் பண்ணி வைக்கணும், அல்லது முகங்களை போட்டோ எடுத்து இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் என் கதைக்கு அப்படின்னு நீங்க ரெடி பண்ணணும். நிறைய பேர் படத்துக்கு டைம் இல்லை, அந்த பயிற்சி நம்மகிட்ட இல்லை, தமிழ்ல நம்ம பயிற்சி இல்லை. அந்த அம்மா வந்து அவங்க அப்பா வந்து பெரிய விமான பயண ஓட்டி, பெரிய பணக்காரி, ரெனால்டு பேனல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா அவங்க வரும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியாது. நாங்கள் முதல் நாள் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன காட்சின்னு சொல்லிட்டு வசனத்தை கொடுத்து எழுதி சொல்லுவோம். எழுதிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வருவோம், ஒப்பிப்போம். அஜய் ரத்னம் அப்படிதான் தெலுங்கு எழுதுவோம். அஜய் ரத்னம், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் வேஷமா போட்டு விஜயகாந்த் படத்தில் அவரு எல்லாருமே எழுதிட்டு உக்காந்து எல்லா அரசுக்கும் போயிடுவாங்க. ஆனா நாங்க போய் உக்காந்துட்டு நைட்டு 9-10 மணிக்கு மேல உக்காந்து ஒப்பிக்கணும். முழுசா ஒப்பிக்கலன்னு சொன்னா மறுநாள் காலையில 9 மணிக்கு ஷூட்டிங், 7 மணிக்கு போய் உட்காருவோம், மறுபடியும் ஒப்பிக்கணும். அது ஒப்பிங்கன்றது ஒரு பெரிய அவமானமும் அது ஒன்றும் கிடையாது. அந்த ஷூட்டிங்ல ஆரம்பிச்ச ஒவ்வொரு நிமிடமும் பணம் நிறைய போகும். ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, 16 ஆர்டிஸ்ட் நடுவில் ஒருவர் தவறு செய்கிற போது அந்த 16 பேருடைய உழைப்பு, இதை சுத்தி இருக்கிற 150 பேருடைய உழைப்பு, அவர் பணம் போட்டு தயாரிப்பாளருடைய உழைப்பு எல்லாம் மோசம். அப்ப இது போகாம இருக்கணும்னா ஒரு டைரக்டர் சொல்றது நாங்க தான் பண்றோம். ஒரு உதவி இயக்குனர் மெனக்கெட்டு அந்த தயாரிப்பாளர், டைரக்டரையும் படத்தையும் காப்பாற்றணும்னா இப்படியான ஒரு பயிற்சியை நாம் தனித்துவமாக செய்யணும். ஏன்னு சொன்னா நீங்க இன்வால்வ் ஆகி இது பண்ணாதான் அந்த முயற்சி அங்க முன்னாடி பண்ணணும். இதெல்லாம் வந்து உதவி டைரக்டர் யாரும் எழுதி தர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, டைரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இது நாம் செய்ய வேண்டும். இந்த படத்தில் இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள், இந்த நேரத்துக்கு இவ்வளவு பேர் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஷெட்யூல் எடுத்தாங்க. உங்களுக்கு நீங்க அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டன்ட் தான். ஆனாலும் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீங்க தனியா உட்காந்து எழுதி பார்க்கணும். இந்த படத்தில் இத்தனை ஷெட்யூல் பண்ணலாம். மலையில கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க, கிராமத்துல கொஞ்சம் எடுக்கிறாங்க, டெல்லியில கொஞ்சம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் காலேஜில் எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டுட்டு எத்தனை கதாபாத்திரங்கள் வருகிறது, எவ்வளவு நாள் வருது, என்ன வருது, எந்த காட்சி எவ்வளவு நேரம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்களே மனநம் பண்ணி நீங்க ஒரு ஷெட்யூல் போட கத்துக்கணும். நீங்க லாஸ்ட் அசிஸ்டண்டா கூட ஷெட்யூல்னா கால நேர வரைமுறை. அந்த கால நேர வரைமுறையில் கதைக்கேற்றவாறு நிகழ்கிற அந்த நேரத்தை குறித்து கொண்டு எத்தனை பேர் எவ்வளவு நேரம் எப்படி வருவாங்க என்று நீங்கள் ஒரு பயிற்சி நீங்கள் செய்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த டைரக்டர் கேட்கலன்னா கூட தவறு நடக்கும் போது நீங்க எடுத்து சொன்னாக்க நீங்க ஒருபடி அழுந்தாங்க. இந்த பயிற்சி யாருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது சும்மா கிளாப் எடுத்து போறது, 18 ரிப்போர்ட் பண்றது, காஸ்டியூம் பாக்குறது, அதெல்லாம் பின்னாடி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சக பண்ணிக்கணும். ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஃபுல் எக்யூப்டா இருக்கணும். இதை வந்து பிரித்து பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்டை வந்து முதல்ல நீங்க படிக்காம வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை செய்வீங்க? ஒரு படத்துல ஸ்கிரிப்ட்ல இந்த காட்சி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இந்த காட்சியில இவ்வளவு பேர் இருக்காங்க, பின்னாடி இதெல்லாம் வேணும் அப்படின்னு என்ன தெரியணும். ஆக ஒரு ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கும். இப்படி தன்னை தயார்படுத்திக் கொண்டு நீங்க தான் நெறிப்படுத்திக் கொண்டிருப்பாங்க. அது தவறா இருந்தா கூட நம்ம சரி பண்ணி சொன்னா இது அசைன்மென்ட்டுடைய பணி. எதுக்கு நான் சொல்ல சொன்னா, எனக்கு சொல்லலை சார், என் வேலை இல்லை சார், எத்தனை மணிக்கு சார் வரணும், தயவுசெய்து பண்ணிடாதீங்க, நம்ம வீடு என்ற மனநிலையாவது உருவாக்கி. நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும். மேனேஜருங்க வண்டி கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்தாங்க, இந்த ஊருக்காரன்னு சொன்னா அந்த மாவட்டம் சார், அவன் இவன் சார், அப்படி நிறைய சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்கும். நம்ம சும்மா தூங்கினாலே பாதி பேரோட சங்கடப்படுத்தணும். ஆனா டைரக்ஷன்ல மட்டும் நமக்கு உறுதியா நம்ம சங்கடங்கள் 1000 பேசுகிறதுக்கு, ஆனா அந்த படத்துக்கு நம்ம நேர்மையா இருக்கிறது, உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம். அந்த விருமாண்டி படத்துல வந்து எங்களுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு.
நான் ஏன் டைரக்ஷனுக்காக போகிறேன், நான் ஒரு படம் பண்ணி கூட அசோசியேட் செட் பண்ணிட்டு குருமாண்டி கதையை முதல்ல பேசுகிறோம். முதல்ல சண்டேன்னு படம் கேட்டு அவர் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு வராரு, அவர் மெயினான ஆள். அவர் இவர் வில்லன் போட்டாரு, அவங்க காமெடின்னு போட்டாரு. 2 பேரும் பெரிய ஆக்டர். நான் போகிறேன், நான் அதில் அசோசியேட் பண்ணேன். நான் போயிட்டு சார் எதுக்கு சார் இல்லை ஒரு இந்த கதைக்கு இவங்கெல்லாம் போட்டால் எப்படி சார் சரியாகும்? ஒரு ரசிகன் ஏற்கனவே நீங்கள் போய் முட்டிக்கிட்டு 3 தடவை பார்த்துக்கலாம், 4வது திருப்பி பண்ணால் ரிப்பீட்டாக ஜெராக்ஸாக இருக்கும். அதனால இவர் வேணாம் சார். ஏன் காரணம் சொல்லுங்க, அவர் வேணான்ட்டு. அவரோட ஏன் நான் என்ன எடுத்து பண்ணேன், அட்வான்ஸ் ஆக நேரத்துக்கு எடுத்து விட்டேன். அதில் அந்த கதைக்கு ஒரு புதிய ஒரு ஆட்கள் தான் தேவைப்படுது. சொன்ன பிற்பாடு தான் அந்த படத்தில் யாரை வேணும் சொல்லி எங்கிட்ட விட்டார். நான் ஃபுல்லாக அதில் இருக்கிற A to Z எல்லா கேரக்டரும் அபிராமி தவிர எல்லாம் நான் தான் டிசைன். நான் தான் பெரிய சொல்ல வரல, பொறுப்பெடுத்துக்கிட்டேன். அவர் பொறுப்பை கொடுத்தாரு. நான் அவர் கண்ணை கூட பார்த்தேன், வேற ஷூட்டிங் தான் எல்லாருக்கும் பார்த்தேன். இவன் யாரு? இவன் ஊமையாண்டி பேசுறான். பகலாங்கன்னு ஒரு பேர். அவன் ஒரிசாக்காரனா, தமிழே தெரியாது. அவர் தமிழ் தெரியலன்னா பரவாயில்ல சொல்லிட்டு அவரை ஹோம் ஒர்க் பண்ணி சொல்லி அப்படி ஒரு வேஷம் இப்படியே தேடி தேடி கொடுத்தோம். ஒருத்தன் பாம்பெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன தேடி பிடிச்சி பார்த்தா 20 பேர் இப்போ கரத்தே ராஜாவா அவன் நிறைய படங்கள் பண்ணிட்டார். அவரை கொண்டாந்து இதில் அடிக்கிறது காரணம் என்னன்னா முகங்களை தேடணும். அந்த ஒரு மதுரை பேக்ட்ராப்னா அதுக்கு அங்க இருக்கிற முகங்களை தேடணும். அது மாதிரி ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு முதல்ல பேக்ட்ராப்பையும் புதுசா மாற்றணும். அதனாலதான் படம் கூட கொஞ்சம் பார்க்கலான்னு. ஏற்கனவே நடித்த நடிகர்களே அந்த இடத்துல வந்தாங்கன்னாக்கா ஆக்டிங் இருக்கும், மேபி நல்லா கூட ஓடி இருக்கும். ஆனா அதுக்குண்டான ஒரு அந்த டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அது உண்மைத்தன்மை இல்லை, அது குறைஞ்சிருக்கும். இதையெல்லாம் நான் தான் சொல்லணும். இது 1-2 மெயினான நாட்கள் பணம் போட்டோம், மீதி கிடையாது கெட்டுறாரு டைரக்டரை நாசமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம தான் கிடைக்கிற நேரத்தில் கரெக்ட் பண்ணி யாரு என்ன சொல்லு அப்படின்னா இந்த அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு சொல்லலையே, சொன்னா செய்வேனே அப்படின்னா படத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைக்கல சார். சரி சரி வாய்ப்பு கிடைக்குது, ஒரு 10 கோடி ரூபாய் தரேன், படம் எடுங்கன்னா சார் கொஞ்சம் டைப் பண்ணுங்க சார் யோசிச்சு சொல்றேன். அது மாதிரி இருக்கக்கூடாது. நாம் அசண்டேட்டுக்கு முதல் வேலையே நமக்கு தவறு என்று தெரிந்தால் அப்ப சொல்ல முடியலனாலும் கூட்டு தனியா சொல்லணும். இது கதைக்கு பிழையானது, இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சா சொல்லிட்டு மறுபடியும் எடுத்தானா அது அவங்களைங்க. ஆக நாம் எப்பயுமே லாஸ்ட் அசிஸ்டன்ட் தானே, 3வது அசிஸ்டன்ட் தானே, நமக்கு என்ன அவன் மட்டும் கறி சோறு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விடட்டீங்கன்னா படத்தினுடைய உண்மைத்தன்மை நாம எல்லா நேரத்திலும் சோல்ஜரா தான், சண்டை வராது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணங்களையும் உழைக்கிறதையும் நீங்க கைவிட்டுவே கூடாது. ஆனா எத்தனை மணிக்கு போவீங்க நீங்க டைரக்டரா? எத்தனை மணிக்கு போவீங்க? உங்களுக்கும் லொகேஷனுக்கும் 55 கிலோமீட்டர் வச்சுங்க. 9 மணிக்கு நீங்க கேமரா வச்சு ஷாட் எடுக்கணும். எத்தனை மணிக்கு நீங்க தயாராவீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுமா? ஏன் சொன்னாதானே தெரியும். காலையில் 6 மணிக்கு. ஓகே, அடுத்தவங்க யாராவது டிஃபரெண்ட் அந்த இடத்துல போய் பார்த்தோம். வெரி குட். அப்புறம் நீங்க சொல்லுமா, சொல்லுங்க. அங்கேயே போயிடணும். சரி, ஓகே. இதுக்கு என்ன தேவைப்படும்? டைம் மேனேஜ்மெண்ட், வேற ஒன்றும் இல்லை. எந்த இடம்னா வந்துட்டு போட்டோம், முதல் நாள் போங்க, அது நாள் போங்க, என்ன போங்க. இப்பெல்லாம் டெக்னாலஜி வந்துடுச்சு, நீங்களே கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி போகலான்ற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம கணத்தில் போக முடியாது. டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். அது நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது நான் போயிருந்தேன். ஒன்றும் இல்லை, ஃப்ரெஞ்சில் அதனுடைய தொடர்ச்சி பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும். அப்போ பாண்டிச்சேரியில் இருந்துட்டு போகிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற கோலங்கள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு கதாநாயகங்களுக்கு ஒரு எடுக்க போகிறாங்க. 2 நாள் படப்பிடிப்பு, மொத்தம் 4 ஷாட்டு தான் எடுக்க போகிறாங்க. கோலம் போட போகிறத பார்க்க போகிறாங்க, பீச்சில் பார்த்துட்டு அப்படியே போக போகிறாங்க. இதுதான் ஒரு 2 நாள் 4 ஷாட் எடுக்க போகிறாங்க. அங்கே எப்படின்னா முன்னாடி ஃபிலிம் இருந்தது, ஃபிலிம்லேருந்து 4 அடி இருக்கும். அதை ஒன்று ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு ஷாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மீதி சீல் வச்சுடுவாங்க. அது 40 அடியாக இருக்கலாம், 30 அடியாக இருக்கலாம், அவங்களுக்கு அப்படி ஒரு இது. ஏன்னா திருப்பி எக்ஸஸ் பண்ணிட்டு நம்ம வறுமையான நாடு, அதனால ஒரு ஷாட் 40 அடி பண்ணாலும் அப்படியே வச்சுட்டு அது கடந்து பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, பண்ணுவாங்க. அப்போ அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை ஒர்க் பண்ணேன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அதை அசோசியேட் பண்ணிச்சு. அப்போ என்ன அதில் டெபியூட் பண்ணாங்க, நான் போயிருந்தேன். அப்போ அசோசியேட் டைரக்டர் அங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்தார். என்னன்னார், 4 நாளைக்கு முன்னாடி எந்த இடத்துல ஷூட் பண்ண போகிறாங்களோ
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.